வெல்கம் டு டக் அவுட் டயலாக்ஸ். இன்னைக்கு மும்பை வெர்சஸ் ஆர்சிபி மேட்சோட ஃபுல் ரிவ்யூ எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சுட்டு மும்பையை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருந்து ஒரே ரணகலம் மேட்ச் ஃபுல்லா ஒரு லோ ஸ்கோரிங் என்டர்டைனர் மேட்சா இது இருந்துச்சு. ஸோ மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னு டீட்டெயில்டா பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி கிரிக் எக்ஸ்பர்ட் சுஜித். So சொல்லுங்க சுஜித், ஆர்சிபி பவுலிங் எப்படி போடாங்க சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த மேட்ச்ல இருந்து எண்டிங் ஆஃப் த மேட்ச் வரைக்கும் நம்மள அப்படியே இந்த த்ரில்லிங் மொமெண்ட்லயே வச்சிருந்தாங்க ஆர்சிபி அண்ட் மும்பை இந்தியன்ஸ். அதுவும் மேட்ச் போக 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 அப்படியே ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருந்தது. அண்ட் ஃபைனல்ல வந்து நமக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு. ஆர்சிபி ஜெயிக்குமா இல்ல மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குமா இல்ல அப்படியே டைல முடிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தது. இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச், இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டே அப்படி யாருன்னா வந்து புவனேஸ்வர் குமார். செம்மையா பவுலிங், அவுட்ஸ்டாண்டிங் பவுலிங் பண்ணாரு. அண்ட் தென் அவர் எடுத்த விக்கெட் சாதாரண விக்கெட் இல்லைங்க, எல்லாருமே வந்து டேஞ்சர் ஸ்பேஸ் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ். ஸோ புவனேஸ்வர் குமார் தான் இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த மேட்ச். கண்டிப்பா. ஏன்னா மும்பை வந்துட்டு ஒரு கடப்பார லைனப் கொண்ட பேட்டிங்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வழக்கம் போல ரயன் ரிங்கிள்டன் ஃபெயில் ஆயிட்டாரு. ரோஹித் சர்மாக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சும் அவர்னால வந்து எதுவும் பெருசா கன்வெர்ட் பண்ண முடியல. ரெண்டே பேர், ஒன்னு நமன்தீர், இன்னொன்னு திலக் வருமா. எப்பெல்லாம் பிரச்சனை வருமோ அப்பெல்லாம் வருவான்டா இந்த திலக் வருமான்ற மாதிரி சொல்லி சொல்லி ஒரு ஒரு வாட்டி டீமை கிரைசிஸ் வந்து மேல கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கும் அப்படிதான் வந்து கொண்டு வந்து எப்படியோ ஒரு டீசென்டான 166 வந்து கொண்டு வந்து விட்டாரு. பட் இந்த பிட்ச்ல இது போதுமா போதாதான்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. பட் ஃபைனல் பால் த்ரில்லர் வரைக்கும் கொண்டு போகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. சொல்லுங்க சுஜித், இந்த 166 அடிக்கிறதுக்கு ஏன் ஆர்சிபி இவ்வளவு போராடினாங்க எனக்கு தெரிஞ்சே ஆகும். ஆர்சிபி பேட்டிங் வந்து கொஞ்சம் சொதப்பிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங்கே கோலி டக் அவுட். அப்புறம் சரி கோலி போனா பரவாயில்ல, நமக்கு பெத்தல் இருக்காங்க, பட்டிதர் இருக்காரு, படிக்கல் இருக்காரு, டிம் டேவிட் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த லைனப்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்த விக்கெட்டு நல்லா மும்பை இந்தியன்ஸும் நல்லா பவுல் பண்ணாங்க. அப்படிங்கும்போது ஓகே, இன்னைக்கு ஆர்சிபி கையில மேட்ச் இல்ல போலாட்டு இருக்கு, இன்னைக்கும் ஆர்சிபிக்கு அன்லக்கி டே தான் அப்படின்னு நினைக்கும் போதுதான் குருணால் பாண்டியா இறங்கினா இருப்பாரு. வேற லெவல் பேட்டிங் குருணால் பாண்டியா. எல்லாமே வந்து அந்த ஒரு நெஞ்சில் அடி வாங்கிட்டு இருந்தாலும் பயங்கரமா ஆடி மேட்சை நல்லா லீட் பண்ணிட்டு கொண்டு போனாரு. பட் புவனேஸ்வர் குமார் அந்த ஒரு பால் ஒரு சிக்ஸ் மேட்ச் அப்படியே மாத்திருச்சு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு மேட்ச். எஸ், உங்க ஃபேஸ்லயே தெரியுது ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளவு குதூகலமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா உண்மையாலுமே இன்னைக்கு பவுலிங்ல வந்துட்டு மும்பை மிரட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 166 அடிக்கிறதுக்கு ஆர்சிபி கண்ணுல விரல விட்டு ஆடிட்டாங்க. முடிஞ்சா நீ அடிச்சுக்கோ, நான் வந்து நல்ல பவுலிங் தான் போடுவேன், லூஸ் பால்ஸ் நிறைய போட மாட்டேன், உன்னால முடிஞ்சா நீ வந்து ரிஸ்க் எடுத்து அடிச்சுக்கோன்ற மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க. பட் குருணால் பாண்டியா வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா நீட்டா பேஸ்டா கொண்டு போனனால இன்னைக்கு ஆர்சிபி தப்பிச்சுது. தொடர் தோல்விக்கு அப்புறம் இந்த வெற்றியை வந்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா குதூகலமா இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அவங்களோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்டரி. ஆல்ரெடி ஃபோர்த் பிளேஸ்ல இருந்தாங்க, இப்போ வந்து திருப்பி தேர்ட் பிளேஸ் போயிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 4 வரைக்கும் தரலாம் ஓவரால் ரேட்டிங்கே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கடைசி பால் வரைக்கும் யார் ஜெயிப்பாங்கன்ற ஒரு சஸ்பென்ஸ்லேயே வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சஸும் வந்துட்டு நல்லபடியா ஜெயிச்சு ஆர்சிபி வந்துட்டு குவாலிஃபை ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டஃப் லக் மும்பை. பட் ஸ்டில் ஆர்சிபி வந்துட்டு இன்னைக்கு கடைசி நேரம் வரைக்கும் நர்வ் ஹோல்டு பண்ணனால ஜெயிச்சிட்டாங்க. இதே மாதிரி அடுத்த ரிவ்யூல உங்ககிட்ட வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து டாட்டாவை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் கோகுல் மற்றும் சுஜித். டடா, பை பை, டேக் கேர்.